அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் நம்பர் 26ல் 8ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் 8 பார்க்க போகிறோம். வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இந்த பாடல் அடியை பாடியவர் யார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறத பாடினது யார்? ஆன்சர் பாருங்கள். திருமூலர் அவர்களுடைய வரிகள் இது. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு என்ன? அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கிய ஆண்டு. ஆன்சர் 1907ஆம் ஆண்டு. அடுத்த வினா, நம்பர் என்ற சொல்லின் பொருள் என்ன? நம்பர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் அடியார். அடுத்த வினா, அடக்க தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகவான் பராபரமே இந்த பாடல் அடியை பாடியவர் யார்? அடக்கதாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகவான் பராபரமே இந்த பாடல் அடியை பாடியவர் யார்? ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. குணங்குடி மஸ்தான் சாஹிபு. பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் மேலான பொருள். அடுத்த வினா, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்? ஆன்சர் அயோத்திதாசர். மக்களின் ஒழுக்கத்தின் தொடர்புடையது எது? மக்களின் ஒழுக்கத்தோடு தொடர்புடையது எது? ஆன்சர் மழை. அடுத்த வினா, சிறுகதை மன்னன் என்பவர் யார்? சிறுகதை மன்னன் என்பவர் யார்? ஆன்சர் புதுமை பித்தன். அடுத்த வினா பாருங்கள். குணங்குடி மஸ்தான் சாஹிபு என்பவருடைய இயற்பெயர் என்ன? குணங்குடி மஸ்தான் சாஹிபு என்பவருடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர். காண முயலெய்த அம்பினில் யானை பழைத்த வேலேந்தல் இனிது இத்திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன? பிரிது மொழிதல் அணி. அடுத்த வினா பொறுத்துக. பணிவு கொள்ளும் காலம். பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவோடு இருக்கணும். பெருமையை அழிப்பது குன்றி மணியளவு தவறு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. ஓகேங்களா? அடுத்தது, ஒன்றே குலமும் ஒருவனே தெய்வமும் என்ற நூலின் ஆசிரியர் 12 திருமுறைகளில் எந்த திருமுறையை இயற்றினார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நூலின் ஆசிரியர் 12 திருமுறைகளில் எந்த திருமுறையை இயற்றினார்? ஆன்சர் 10வது திருமுறை. அடுத்தது பொறுத்துக. வஞ்சிப்பா என்ன ஓசையில் இயங்கும்? வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஓகேங்களா? களிப்பா துள்ளல் ஓசை. வெண்பா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஓகேங்களா? கடாம் என்பது டேஷ் சீர். கடாம் என்பது டேஷ் சீர். நிறையசை சீரில் வரும். யாப்பின் உறுப்புகள் எத்தனை? யாப்பின் உறுப்புகள் எத்தனை? ஆன்சர் 6 உறுப்புகள். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஷ் என்பர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை என்னவா சொல்லுவாங்க? ஆன்சர் தலை என்பர். இன்டெகிரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? இன்டெகிரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? நேர்மை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது என்ன? இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயல்பு. அடுத்த வினா, தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். உயிமின் பொறுத்துக்கு அடுத்தது. உயிமின் அப்படின்னா ஈடேறுங்கள் அடுத்துன்னு அர்த்தம். ஈயில் அப்படின்னா வழங்கினால். பகராய் அப்படின்னா தருவாய் அப்படிங்கிறது பொருள். அறுத்தவருக்குனா நீக்கியவருக்கு அப்படின்னு பொருள்.
சரியான கூற்றை தேர்வு செய்யுங்கிறாங்க. ஓகேவா? அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் பிறக்கிறாரு. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம். அயோத்திதாசோட இயற்பெயர் காத்தவராயன். சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவார். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் அயோத்திதாசருங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். அயோத்திதாசர் நூல்களில் பொருந்தாததை தேர்வு செய்ய. அயோத்திதாசரோட நூல்களில் பொருந்தாததை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னா, தொன்னூல் விளக்கம்ங்கிறது அவருடைய நூல் கிடையாது. மற்றபடி இந்திரர் தேச சரித்திரம், புத்தரது ஆதிவேதம், புத்தர் சரித்திரப்பாலாம் அவருடைய நூல் தான். தொடை டேஷ் வகைப்படும், அடி டேஷ் வகைப்படும் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? தொடை 8 வகைப்படும், அடி 5 வகைப்படும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் தன்பால் களம் தீமையால் திரிந்தற்று. இந்த திருக்குறளில் பயின்று வரும் அணி எது? உவமை அணி. கீழ்கண்டவற்றில் சரியானது எது? புதுமை பித்தன் சிறுகதைகளில் புது புது யுத்திகளை கையாண்டார் என்று இவரை திறனாய்வாளர்கள் போற்றுறாங்க. 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படிச்சிருக்காரு. இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு உல்லாச பயணம் போன்றது இவருடைய சிறுகதை நூல்கள்ங்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து கூற்றுமே சரியாக தான் இருக்குது. அனைத்துமே சரியாக தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.